ஹலோ கைஸ், பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப்ட் செய்யும், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஓகேவா? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸும் நான் நிறைய போடுறேன். ஸோ பாருங்கள், இது ஒரு வச்சு என்ன தீப்பெட்டி, இதை வச்சு நம்ம வச்சு செய்ய போகிறோம். வாங்க வச்சு என்ன செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த தீப்பெட்டி எடுத்துட்டேன். இதுக்குள்ளார இல்லை, எதுவுமே இல்லை. இதுக்குள்ளார காலியாக இருக்கணும், அப்போ தான் செய்ய முடியும். நான் நீடல் திங்ஸ் மட்டும் சொல்கிறேன். இது மெயினாக இருக்கணும். இந்த ரெண்டு இதுக்குள்ளார இருக்குல்ல, இதுவும் இருக்கணும். அப்புறம் ஒரு A4 ஷீட் அதில் எழுதியிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட், பெயிண்ட் வேணும். தேர்ட், வாட்டர். ஃபோர்த், ப்ரெஷ் வேணும். ஸோ இதில் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வர வரைக்கும் எல்லாருமே பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன எடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்கிட்ட இருக்குது. பெயிண்ட் இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. வாட்டர் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, பேப்பர் இருக்குது. இப்போ வந்து ஒரு திங்ஸே மறந்துட்டேன். நம்மளுக்கு வந்து சிசர் வேணும். இதில் வந்து டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. சிசர் வேணும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு சிசர் வேணும். வாங்க எடுத்துகிட்டு வரலாம் சிசர். லைட் போட்டு கைஸ், நான் திங்ஸ் எடுத்துக்கிட்டேன், சிசரும் எடுத்துக்கிட்டேன். லைட் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்க. சிசரும் வந்துருச்சு இப்போ. ஓகேவா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. ப்ளூ கலர் சிசர் எல்லாமே வந்துருச்சு. உங்கள்கிட்ட எந்த சிசர் இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வந்து என்கிட்ட ஆல்ரெடி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்கள், எடுத்துக்கிட்டேன். இது A4 ஷீட் இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் டாடி, அதனால் நான் இது வாங்கிட்டேன். பார்த்துக்கோங்க. இப்போ இது என்ன செய்ய பண்ண, இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புக் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து விட்டுருங்க. நான் வந்து ஃபோன் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு சில திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், நான் எடுத்துடுறேன். இதெல்லாம் எனக்கு எடுக்கணும், கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அரேஞ்ச் பண்ணுறேன் கைஸ். ஸோ பார்த்துக்கோங்க. நான் ப்ரஷ் கீழே விழுந்துருச்சு. அம்மாடி, 3 ப்ரஷ் தேடிட்டேன். இன்னும் நிறையா இருக்குது, பட் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு 3 அரேஞ்ச் பண்ணிட்டேன். சைடில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியே சப்போஸ் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இது இருக்குல்ல பாக்ஸ், இந்த இது தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ், இதை இப்படி மூடிடுங்க. பார்த்துக்கோங்க, மூடிட்டிங்களா? இப்போ இந்த பேப்பர் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிறது எடுங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்களா? இப்போ வந்து பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், ஒரு பென்சில் எடுத்துக்கணும். ஸோ கைஸ், நான் இடம் மாற்றிட்டேன். நான் ரூம்லேருந்து ஹால் பண்ணிட்டேன், ஸ்டடி ரூம் பண்ணிட்டேன். நான் இது எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், பென்சில் எடுத்துக்கோங்க, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எரேசர் என்ன தேவையில்லை, அதனால் இப்போ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், நான் எடுத்துக்கிட்டேன் பென்சில் எல்லாமே. இப்போ இந்த தீப்பெட்டி இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரியே பேப்பரை ஓப்பன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தென் மேக்ஸ் பாக்ஸ் வந்து சைடில் கார்னரில் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? நிறையாவே கேப் விட்டு போடுங்க. பெருசாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எத்தனை சென்டிமீட்டர் எடுக்கலாம் நான் சொல்கிறேன். ஒரு 5 சென்டிமீட்டர் கட் பண்ணுங்க பார்க்கலாம். 5 சென்டிமீட்டர் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணலாம். எல்லாருமே 7 சென்டிமீட்டர் கட் பண்ணுங்கள். 7 சென்டிமீட்டர் உங்களுக்கு எப்போ வரும்னா, இது வரைக்கும் தான் 7 சென்டிமீட்டர். பாருங்கள், 7 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் லைன் போட்டிருக்கேன். கீழே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5.7 சென்டிமீட்டர் வைங்க. இந்த மாதிரி கீழே ஸ்ட்ரைட் லைன் போடுவோம்ல, 5.7 சென்டிமீட்டர். அதுக்கு ஆப்போசிட் சைடு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேமாக வராது, சான்ஸ் இல்லை.
0.2 சென்டிமீட்டர் வருது. இந்த 5 வச்சு 4 வருது. இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து என்னோட சிப்ளிங்ஸ், எனக்கு தங்கச்சி இருக்காளா, அக்கா இருக்காளா, அண்ணா இருக்காளா, தம்பி இருக்காளா, நான் ரிவீல் பண்ணுறேன். நான் கட் பண்ணிட்டேன். ஐ திங்க் பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் we will try. ரைட், நம்ம சைடில் மட்டும் தான் இப்போ கவர் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் சைடில் மூணுமா இப்போ கவர் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி சைடில் இருக்குல்ல, இப்படி வச்சு இந்த மிடலில் இப்படி வச்சு மேட் கண்டிப்பாக வராது. ஈக்குவலாக வச்சு இந்த சைடு ஒரு ஃபோல்டு, இந்த சைடு ஒரு ஃபோல்டு, பாதி தான் கவர் ஆகும். விட்டுருங்க. அப்புறம் இங்கே முன்னாடி ஒரு சைடு இருக்குல்ல, உங்களுக்கு வந்து பார்த்தா நான் பண்ணிட்டு சொல்கிறேன்னா எனக்கு அப்போ கேமரா தெரியலனால என்னால் பண்ண முடியல ப்ராப்பராக. இப்போ வந்து இன்னொரு திங்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். கம்மல் தேவைப்படும். இங்கே இருந்தால் இங்கே போயிடாதீங்க கைஸ். பாருங்க, கம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஃபோன் உள்ளது. இப்போ வந்து ஃபுல்லாகவே இங்கே கவர் பண்ணி இதில் போடுங்கக்கா. பேப்பரில் போடாதீங்க, சைடில் எல்லாம் போடுங்க. பார்த்து ரொம்ப காலேஜ் கைஸ் வாங்க வந்து கைஸ் எந்த கம்பெனா யூஸ் பண்ணலாம். என்கிட்ட எப்படி இருக்குன்னா அதை யூஸ் பண்ணலாம். வேலை செஞ்சுட்ருக்காங்க. இது வந்து அப்படியே ப்ரெஷ் பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கல, கொஞ்சம் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணுங்க. ப்ரெஷ் எடுங்க, அப்படியே பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அது மேக்ஸிமம் பிளெண்ட் ஆகிடும். தண்ணிக்குள்ளே கண்டிப்பாக பிளெண்ட் ஆகாது. கொஞ்சம் தான் போட்டது கவர் ஆகிடும் எல்லாமே. ஏன்னா பேப்பர் தானே போடுறோம் அதனால் பண்ணி 2 சைட் கவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த சைடு இங்கேயே வேஸ்ட் பண்ணாங்க கைஸ். நான் ஐ திங்க் நாளைக்கே நான் உங்களுக்கு ஒரு நியூ வீடியோ நான் போட்டுருவேன். என்னோட தங்கச்சி, தம்பி அச்சு இல்லைன்னா நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ளே நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். இப்போ தான் நான் முடிச்சுவேன். அது பாருங்கள், 3 சைடும் கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒட்டிக்கிறேன். கைஸ் ஒட்டலாம். மிடில்ல நான் ஒட்டிப்பேன். வந்து சைடில் நான் கவர் பண்ணணும். சைடில் சின்ன கைஸ் வந்து மேலே இப்போ என்ன தெரியும் பண்ணுறோம், இப்படி வச்சு மாற்று பாருங்க. இவ்வளோதானா? இப்போ எப்படி இருக்கோங்க ஃபுல்லாகவே கட் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க. அந்த இதுக்கு மேலே வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே கம்மி வச்சுருங்க. இதுக்கு மேலே கம்மி வச்சுருங்க. நான் நிறைய கட் போட்டதுனால நிறைய வரும். இதுக்கு மேலே தீப்பத்திக்கு மேலே தான் போடுறேன். அதில் குத்துறது இருந்துச்சு.
பின்னாடியே கொஞ்சம் கவர் ஆகும். இப்போ நான் இந்த சைடுக்கு முன்னாடி கவர் பண்ணிட்டேன். பிடிக்கவே முடியலையே. ஷோ கைஸ் வச்சுட்டேன். நான் கவர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி திருப்பி நீங்கள் கைஸ் முன்னாடி வச்சுடாதீங்க, ஏன்னா வராதுங்க கண்டிப்பாக. அது முன்னாடி கவர் ஆகிருக்குல்ல. கைஸ் வந்துச்சு. இப்போ இந்த சைடில் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த சைடில் இருக்குல்ல, இதில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுவேன் கைஸ். செஞ்சு ஃபோல்ட் பண்ணாதான் கைஸ் வரும். திரும்ப கமெண்ட் பண்ணிடாதீங்க எனக்கு வரல. நிறைய பேர் அப்படிதான் கைஸ் கமெண்ட்டே பண்ணுறீங்க. நிறைய பேர் எனக்கு நைஸ் இருக்குது நைஸ் என்னங்க கைஸ் கமெண்ட் பண்ணுறீங்க, வேறு எதுவுமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஃபோன் நம்பர் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் 2 டிஜிட் சொல்கிறேன். 96 2 டிஜிட் மட்டும் தான் நான் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க அழகாக. இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. கம் இருக்குள்ள கேஸ், அதை காய விட்டுருங்க. பிடிச்சிடும் என்கிட்ட ரெட் இருந்துச்சு. ரெட் வேணும்னா ரெடி பண்ணி, எள்ளு வேணும்னா எள்ளு பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரெட் இருக்குது கைஸ். ரெட் இருக்குது, எல்லாத்துலேயும் என்கிட்ட ரெட் இருக்குது. ஸோ நான் ரெட் பண்ணுறேன். வந்து இதுக்குள்ளார தண்ணி இருக்குது. ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நேரம் போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டுருக்கோங்க. இந்த ப்ரெஷ்ஷை போட்டுடலாம். இந்த ப்ரெஷ்ஷை போட்டுருங்க. இல்லை, நம்ம வந்து இந்த ப்ரெஷ்ஷு நான் எடுத்துக்கிறேன் கைஸ், பிகாஸ் அது குட்டியாக இருக்குது. தண்ணியில் கலந்துட்டேன். அப்புறம் அந்த A4 ஷீட்டில் யூஸ் பண்ணாதீங்க. தண்ணியில் போட்டு தண்ணி ஃபுல்லாக எடுத்துங்க. வந்து தண்ணியை எடுத்துட்டு அதனால் பிளெண்ட் பண்ணுங்க. அப்போ வந்து கலர் வந்து பார்க்க க்ளோ மாதிரி ஆகும். 4 சைடு எல்லாம் கவர் பண்ணிடுங்க, அழகாக இருக்கும். இப்போ வந்து ரெட் கலர் ரெண்டு கோல்டன் கலர் இருக்கு போடலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? கோல்டன் கலர் நம்ம போடலாம். கோல்டன் கலர் போடலாம். ஓகேவா? இல்லை வேணாம், கோல்டன் கலர் கம்மியாக தான் இருக்கும், ரெட் தான் அதிகமாக இருக்கும். வாவ் गाइस, சூப்பராக இருக்கு. ஹலோ, நல்லா இருக்கு கைஸ். அந்த ஃபுல் டார்க் ஆகிடுச்சு, தண்ணி போட்டுருந்தாங்க. கொஞ்சம் தான் இருக்கும், இந்த கொஞ்சமே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுவோம். நான் கொஞ்சம் தான் எடுத்தேன், ஆனால் அது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுவோம். பிகாஸ் நான் தண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு சைட் கவர் பண்ணிட்டேன் மேக்ஸிமம். நான் இன்னொரு சைட் கவர் பண்ண வேண்டியது. பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு சைட் தான் கவர் பண்ணணும். அழகாக கையில் ஊற்றி ஸ்பேஸ் நிறையா பண்ணலாம். உங்களுக்கு தெரியவே இல்லை நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யறேன்ட்டு. கையில் ஒட்டிக்கிச்சு எல்லாமே. சேஸ் நம்ம கவர் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, அழகாக இது லைட்டாக நெய்ஃபுஷ் பண்ணிட்டாங்க. நான் வந்துச்சு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம கையில் அந்த ஏப்பர் மிஷினில் அந்த ஏப்பர்ஷில் பண்ணிட்டோம். இது வந்து பெயிண்ட் எல்லாம் காஞ்சும். இப்போ வந்து உங்களுக்கு டெக்கரேஷன் இதெல்லாம் இருக்குங்க.
எல்லாமே இருக்கு. டேப்ஸ் இருந்துச்சு, டெக்கரேஷன் பாருங்க, டேப், ஸ்டாம்ப் இருக்கு, ஸ்டாம்ப் இருக்கு, இன்னொரு ஸ்டாம்ப் இருக்கு. இது புதுசு, நான் இப்போதான் யூஸே பண்ணுறேன். இது புதுசு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் யூஸே பண்ணுறேன். இந்த ரெண்டு என்கிட்ட நான் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்டாக நான் காஞ்சிச்சு கீழே வச்சுக்கோங்க. ஒரு டேப்பை வச்சு வைங்க, ஏன்னா ஸ்டீல் பண்ணி இருக்கும். அப்புறம் எங்கள் மம்மி என்ன பண்ணுவாங்க வேகத்தது இது எடுத்துக்கோங்க. டேப்பும் உடனே டெக்கரேஷன் என்ன இருந்தாலும் அப்புறம் கம் எடுத்துக்கோங்க. கம் எடுத்து இந்த டேப் மேலே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க அந்த டேப்பு மேலே மட்டும். எனக்கு எவ்வளோ வேணும்னாலும் பாருங்கள், இது மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க, போதும். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. திரும்பவும் பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ இது பண்ணுவாங்க, கம்மு போடுங்க, அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்ளை பண்ணிட்டீங்களா? கீழே எடுத்துக்கோங்க. இப்படியே அப்ளை பண்ணிட்டோன்னா அப்புறம் இதை நம்ம என்ன செய்ய பண்ணணும், இங்கே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஒட்ட மாட்டேங்குது கைஸ், இதை சில பெயிண்ட் காயலை. வந்து கார்னர்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு சைடு நான் கவர் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம். இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு நம்ம கவர் பண்ணலாம். இன்னொரு சைடும் நான் கவர் பண்ணுறேன். கம்மெல்லாம் கையில் ஒட்டிருச்சு. நான் இன்னொரு சைடு நான் ஒட்ட போறேன். ஒட்டவே முடியல கைஸ், கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ஈஸியாக சிம்பிளாக நம்ம வரைகிறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். பாருங்க, கட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளபோது பிடிச்சி சைடில் கொஞ்சம் இதாகல, அதனால் ஓகே இந்த சைடு கவர் ஆயிடுச்சு. கீழே ஃபர்ஸ்ட்டு பண்ண சைடு கவர் ஆகலை, நான் டை பண்ணிட்டோம். குச்சியாக ஆயிருக்கு. இப்போ வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. விரிச்சிருக்கேன் ப்ளூ கலர். நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ப்ளூ கலர் நம்ம தூக்கிவிடுவோம். இப்போ நம்மகிட்ட ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, கீழே எல்லாமே உழுதுங்க. ஸோ பாருங்கள், என்கிட்ட ரெண்டு இருக்குது. ஒன்று மிக்கி மவுஸ், இன்னும் ஒன்று டைகர். நான் வந்து டைகர் ஒட்ட போகிறேன். ஒட்ட மாட்டேங்குது கைஸ், பிகாஸ் நான் ரெட்டே போட்டு அழகாக இருந்தது. நான் பர்பிள் கலர் கரெக்டாக சொல்லிட்டுருங்க. என்ன பண்ணலாம், இப்போ வந்து பெயிண்டிங்கு குட்டி எந்த ப்ரெஷ் இருக்கு இல்லையா, குட்டி ப்ரெஷ்ஷு அதை ஒரு வாரம் தண்ணியில் போட்டுக்கிட்டு ஸோ கைஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, கைஸ் பாருங்க, இந்த மாதிரி ப்ரெஷ்ஷுக்கு பின்னாடி அதை கழுவுங்க. கழுவிட்டீங்களா? இப்போ எனக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன்னால இப்போ நான் வந்து எள்ளு எடுக்க போகிறேன். எள்ளு எடுத்துக்கோங்க. பின்னாடி இந்த மாதிரி ஸ்பூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லோ கலராக அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லோ கலர். இப்போ வந்து இந்த பர்பிள் இருக்கு இல்லையா, பர்பிள் இருக்கு இல்லையா, பர்பிள் மேலே ஒட்டாருங்க. சர்க்கிள் ஷேப்பில் அதனால் ஒட்ட முடியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். கைஸ் எனக்கு அழகாக இருக்கும் இல்லையோ, எனக்கு 14 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஐ வாண்ட்
500 சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து எனக்கு ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஒரு ஆசை எனக்கு. சரி கைஸ், வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஆசை, பெருசாக என்ன ஆகணும்னு ஆசை. லைக் டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், நர்ஸ், கலெக்டர், என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். அதை பற்றி கூட நான் வீடியோஸ் போடுறேன். டாக்டர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நானும் வீடியோஸ் போடுறேன். எனக்கு அந்த மாதிரி போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க, பேசிக்லேருந்து இவ்வளோ போடுங்க, பின்னாடி எதுவுமே போடாதீங்க. ஓகேவா கைஸ்? இப்போ நான் வேறு விஷயோட பின்னாடி எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அதை வாஷ் பண்ண கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து இந்த ஸ்மைலி போடலாம். ஸ்மைலி போடலாம். நீங்கள் கேட்பீங்கன்னு பின்னாடி யார் இருக்கான்ட்டு. அது வந்து ஒருத்தவங்க கெஸ்ட்டாக வந்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு. அதனால கொஞ்சம் வீடியோஸ் என்னால் போட முடியல. பார்த்துக்கோங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் பண்ணீங்க என்னது பண்ணுங்க கைஸ், சீக்கிரம் ஏப்ரல் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே. தயவு செஞ்சு மம்மிட்ட மட்டும் பண்ணிடுறாங்க. அது மாதிரி ஸ்மைலிஸ் கொடுப்பாங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பை 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 பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.